மனுஷன் விண்வெளி ஆராய்ச்சி பண்ண நாள்ல இருந்து இப்ப வரை இந்த விண்வெளியை பத்தின புரிதல் எப்படி எல்லாம் மாறி இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோல நான் சொல்றேன். ஆரம்பகட்ட காலத்துல ஜியோ சென்ட்ரிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. பூமி சென்டர்ல இருக்கும், அதை சுத்தி மத்த கோள்கள்லாம் வளம் வரும், இதுதான் ஒரு யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருந்தாங்க. 1500 காலகட்டங்கள்ல நிக்கோலஸ் கார்பெண்டிகஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தார். சூரியனை மையமா வச்சு மத்த கோள்களெல்லாம் வளம் வருது. அப்படி இந்த காலகட்டம் வர இந்த சூரிய குடும்பம் தான் ஒரு யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருந்தாங்க. 1900 காலகட்டத்துல வில்லியம் ஹர்ஷ்கில் ஸ்டார்ஸ் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாரு. அந்த ஆராய்ச்சி முடிவுல அவர் என்ன கண்டுபிடிச்சார் அப்படின்னா, இந்த சூரிய குடும்பம் அப்படிங்கிறது இதோட ஸ்டாப் ஆகல, அது மில்கி வே கேலக்சி அப்படிங்கிற ஒரு கேலக்சிக்குள்ள ஒரு ஓரத்துல டேல இருக்கு அப்படிங்கறத வரை கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறமா பெரிய பிரேக் த்ரூவா இருந்தது வில்லியம் ஹபிள் அவரோட ஆராய்ச்சி. ஆண்ட்ரோமேடா அப்படிங்கிற கேலக்சி இங்கிருந்து 1 பில்லியன் லைட் இயர்ஸ் தூரத்துல இருக்குது அப்படிங்கறத அவர் கண்டுபிடிச்சாரு. இது என்ன ப்ரூஃப் பண்ணுச்சு அப்படின்னா, மில்கி வே மட்டும் கேலக்சி, அதை தவிர மத்த கேலக்சியும் இருக்குது அப்படிங்கறத அவர் ப்ரூஃப் பண்ணார். இப்போ வரை நமக்கு தெரிஞ்சதெல்லாம் எண்ணில் அடங்காத அளவுக்கு நிறைய கேலக்சி இருக்குது. அந்த எண்ணில் அடங்காத கேலக்சில ஒரு கேலக்சில ஒரு ஓரத்துல இருக்கிற ஒரு சின்ன புள்ளி தான் இந்த சூரிய குடும்பம். இன்னும் பல விஷயங்கள் விண்வெளியில புரியாத புதிராவே இருக்குது. இன்னும் ஆராய்ச்சியாளர்கள் அதை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதை பத்தின அப்டேட் நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்குது. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.